அந்த பிள்ளைகளுடைய பெயர் தெரியவில்லை. ஆனால் ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு பெயரை குறித்து எழுதி கொடுத்த பொழுது அந்த தந்தை சற்று கோபமாக, ஏமா உங்களுக்கு விவிலியத்தில் எந்த ஒரு பெயரும் கிடைக்கலையா, புனிதர்களுடைய பெயர் எதுவும் கிடைக்கலையா, இப்படி ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பெயரை வைக்க சொல்லுகிறீர்களே என்ற பொழுது அந்த தாய் அந்த தந்தையை பார்த்து சொன்னாராம், என் பிள்ளைக்கு இந்த பெயரிலேயே நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள், என்னுடைய பிள்ளையை நான் ஒரு புனிதியாகி வாழ நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். அந்த பங்கு தம்பி அந்த தாயினுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த தாயை வெகுவே பாராட்டினாரா. அந்த தாயும் அந்த பிள்ளையை இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது இசையாஸ் இறைவாக்கினர் துன்புறும் ஊழியனை பற்றி 39 அதிகாரம் சொல்லப்படுகிறது. 40வது அதிகாரத்திலே இது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாசகமானது ஆறுதல் தருகின்ற மொழியாக இருக்கிறது. ஏறக்குறைய 400 ஆண்டுகள் கடவுள் பேசவில்லை, இறைவாக்கினர்களை அனுப்பவில்லை, அமைதியாக இருந்தார் என்று சாலமோனுடைய காலத்திலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகமானது என்னுடைய மக்களுக்கு ஆறுதல் மொழி கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், இவர்களுக்கு மீட்பு வந்துவிட்டது, ஆற்றல் இவர்கள் மத்தியிலே செயல்படும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே பல நாட்டை சார்ந்த பல இடங்களிலிருந்து வந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு மெல்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லுவார்கள். தொழில் ரீதியாகவும் பணி ரீதியாகவும் பல நாடுகளிலிருந்து வந்து தங்குகின்ற மக்கள். ஆனால் அங்கு இளையோர், டீனேஜர்ஸ், யூத், இவர்கள் பலவிதமான பிரச்சனைகளிலே அங்கே குற்றவாளிகளாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது நீதி வழங்கிக் கொண்டிருந்த நீதிபதி அவர்களிடம் பார்க்கிற பொழுது குற்றவாளிகளாக வந்து குற்றவாளி கூண்டிலே, சாட்சி கூண்டிலே வந்து நிற்கிறவர்கள் கையிலோ காலிலோ சில பேர் தாடையிலோ பச்சை குத்தி இருக்கிறார்கள். அந்த பச்சை குத்திய அந்த தாக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை தருகிறது. சில ஸ்கார்பியன் தேளை குத்தி இருப்பார்கள், சில பாம்பு, சில மரங்கள், சில பேய் படங்கள். இப்படி அந்த ஒவ்வொரு தாக்குவுக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ற எண்ணம் பின்னோட்டத்தில் இருந்தது. ஆகவே அப்படிப்பட்டவர்களை மக்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் குற்றவாளிகள் அல்லது கொலையாளிகள் என்றும், இவர்கள் வேலை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்றும், இவர்களுக்கு பெண் கொடுத்து பெண் எடுக்க முடியாது என்ற அந்த எண்ணங்களிலே இருந்ததால் அந்த இளைஞர்கள் எல்லாமே மிகவும் ஓர கட்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தவறு இழைக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் இருக்கிற அந்த பச்சை குத்திய நிலையை பார்த்து அவர்கள் தீர்ப்பிடப்பட்டார்கள். அந்த நீதிபதியானவர் அந்த இளைஞர்களை எல்லாம் பார்த்து கேட்டார், நீங்கள் குத்தி இருக்கிற இந்த பச்சை குத்தி இருக்கிற அந்த அடையாளத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வித்தியாசமான இலக்கணங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் குத்தி இருக்கிற இந்த பச்சை குத்தி இருக்கிற அந்த அடையாளங்கள் தான் உங்களை தவறானவராக காட்டுகிறது. ஆகவே இந்த பச்சை குத்தி இருக்கிற இந்த அடையாளங்களை எல்லாம் எடுத்துவிட நீங்கள் சம்மதிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பலர் சம்மதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த நீதிபதி கலிபோர்னியா பக்கத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழகமாக இருக்கிற மெடிக்கல் காலேஜிலே கால் டெனிஸ் என்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அவரை அழைத்து, இதோ எங்கள் பகுதியிலே இருக்கிற இந்த இளைஞர்கள் எல்லாம்
அவருடைய உடலிலே இருக்கிற அந்த பச்சைகளை எல்லாம், பச்சை குத்தி இருக்கிற அடையாளங்களை எல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும். சிலருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும், சிலருக்கு சில மருந்துகளை தடவி அவர்கள் எடுக்க வேண்டியிருக்கும், சிலர் தோழினால் பாதிக்கப்பட்ட இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இலவசமாக அந்த மருத்துவ சிகிச்சையை அந்த நீதிபதி செய்தாராம். அந்த நீதிபதியினுடைய வார்த்தையை கேட்டு தங்களிடம் உடலிலே இருந்த விருப்பமோ மற்றவர்களோ பியர் பிரஷர் என்று சொல்லுவார்கள், உடன் வாழ்கின்றவர்களுடைய கட்டாயத்தினால், நண்பர்களுடைய கட்டாயத்தினால் பச்சை குத்திய அந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பச்சை குத்தி அடையாளங்களை நீக்கிய பிறகு ஒரு புது வாழ்வு வாழ ஆரம்பித்தார்களாம். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் திருமுழுக்கு என்பதால் பச்சை குத்தப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களுடைய உறவு ஒரு கூட்டு உறவாக இருந்தது. கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுள் என்று ஒரு கூட்டு உறவை ஏற்படுத்தி இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை எல்லாம் கடவுளுக்கு சுவிகார மகனாக, மகளாக கடவுள் கொடுத்திருக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். தந்தையாம் கடவுளுடைய மகளாக, மகளாக நாம் வாழ குடும்ப உறவோடு நாம் அழைக்கப்படுவது இந்த திருமுழுக்கினால் தான். நாம் பெற்றிருக்கிற அந்த திருமுழுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது, ஆற்றலின் அடையாளமாக இருக்கிறது. புகழ்பெற்ற ஒரு இறையியல் கல்லூரி பேராசிரியர் மிக அதிகமாக பட்டங்களை பெற்றிருக்கிறார். பலவிதமான பரிசு பொருட்களையும் அவர் பெற்றிருக்கிறார். இறைவனை பற்றியும், இலக்கியங்களை பற்றியும், மனிதநேய பற்றியும் அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் எழுதிய, அவர் செயல்பட்ட கருத்தரங்குகள் பற்றி அவருக்கு சிறப்பான ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது. அதை அறிந்து அவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை நிருபர்கள் அவர் தங்கி இருக்கின்ற அந்த அறைக்கு செல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் வெகு விரைவிலே ஒரு பெரிய அரங்கத்திற்கு அழைக்கப்பட போகிறீர்கள். அங்கு உங்களை மிக சிறப்பான முறைகளை பாராட்ட போகிறார்கள். அதற்கான பின்புலத்தை நான் தயாரிக்க வேண்டும். ஆகவே எங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சமீபத்திலே பெற்ற அந்த PhD பெற்ற அந்த சான்றிதழை காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் அதை காட்டவில்லை. அது இருக்கு, அங்கே ஏதாவது பெருசாக பிரே பண்ணி போட்டிருப்பார் என்று பார்த்து அந்த பத்திரிகை நிருபர் வந்தார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு பிரே மட்டும் இருந்தது. அதில் ஒரு சர்டிபிகேட் இருந்தது. அது சற்று பழையதாக இருந்தது. அது சற்று உயரமான இடத்திலே இருந்தது. அவர் புத்தகங்கள் அடுக்கி இருக்கிற அந்த அலமாரியின் மேலே அது இருந்தது. அதை பார்த்த பத்திரிகை நிருபர் கேட்கிறார், வெகு விரைவிலே உங்களுக்கு பாராட்ட எல்லாரும் காத்திருக்கிற பொழுது நீங்கள் பெற்ற அந்த PhD அந்த சர்டிபிகேட் எல்லாம் காட்டினா நன்றாக இருக்குமே, அதை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அது என்ன ஒரு பழைய சர்டிபிகேட் அங்கே இருக்கிறது என்ற பொழுது, அதுதான் முக்கியமான சான்றிதழ், அதுதான் நாம் திருமுழுக்கு பெற்ற சான்றிதழ். நாம் இறைவனுக்கு சொந்தமான இயேசுவினுடைய பிள்ளையாகிய திருச்சபையின் உறுப்பினரான அந்த ஞானஸ்தான குறிப்பினால் அங்கே நான் வைத்திருக்கிறேன். அது போதும். மற்ற சான்றிதழ்கள் எல்லாம், மற்ற பட்டயங்கள் எல்லாம், மற்ற படிப்பெல்லாம் எனக்கு அவசியமில்லை. அது இறைவன் கொடுத்த, இலவசமாக எனக்கு கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த உரிமை. நான் அவருடைய மகன் என்பதாக அதற்கு அந்த திருமுழுக்கு சான்றிதழ் போதும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கிற அந்த திருமுழுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இறைவனோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இந்த இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே மிக சிறப்பான நிலையிலே எடுத்து சொல்லுகிறார். இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். இறைவன் நம் மீது ஆற்றல் படைக்க விரும்புகிறார். நம்மை அன்புக்குரியவர்களாக ஆற்றுப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பெற்றிருக்கிற அந்த திருமுழுக்கினுடைய அடையாளங்களை வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். இதை நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி எப்பொழுதுமே ஜெபத்தின் நற்செய்தி என்று சொல்லுவார்கள். இயேசு ஒரு பணியை ஆரம்பிக்க, ஒரு போதனையை செய்ய அவர் ஜெபித்தார். தனிமையாக ஜெபித்தார். இரவு நேரங்களிலே ஜெபித்தார். விடியற் காலையிலே
மலை மீதியே சென்று ஜெபித்தார் என்று பல நிகழ்வுகளை சொல்லுவார். இன்றும் திருமுழுக்கு பெற்றவுடன் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் வானம் திறந்தது. புறா வடிவிலே தூய் ஆவியானவர் அவர் மீது வந்தார். தந்தையாம் கடவுள் தன்னுடைய அன்பு மகன் நீரே என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்த மகன் நீரே என்று சொல்லுகிறார். மத்திய நற்செய்தியிலே இவரே என்று சொல்லப்படும். இது கடவுள் நேரடியாக தன்னுடைய மகனிடம் சொல்லுகிற அன்பின் வார்த்தையாக நாம் பார்க்க முடிகிறது. இறைவனும் இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய பெயரை சொல்லி நீ என்னுடைய அன்பு மகன், நீ என்னுடைய அன்பு மகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாமும் அன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வுக்கு முன்னால் இந்த அருள் அடையாளம் அவருக்கு வழங்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர் நோக்கி செல்லுகிற, பாடுகளை நோக்கி செல்லுகிற அந்த நேரத்திலே தபோர் மலையிலே மோயிசன், எலியா இவர்கள் மத்தியிலே இயேசு நின்று கொண்டிருந்த பொழுது தெய்வத்திலிருந்து குரல் கேட்கும், இவரே என்ற அன்பார்ந்த மகன் இவருக்கு செவிசாய் கிடைக்கும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய திருமகனாக இவ்வுலகிற்கு வந்த மீட்பராம் கிறிஸ்து பாவிகள் பெற்றுக் கொண்டிருந்த அந்த திருமுழுக்கை யோர்தான் நதியிலே இவரும் பெறுவதற்கு காரணம் அவர் நம்மில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று காட்டிக் கொள்கிறார். அதைத்தான் பவுலடியார் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார். கடவுள் தன்மையிலே இருக்க வேண்டியதொன்றை பற்றிக் கொண்டு இருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே அடிமையாக அவர் கையளித்தார் என்று சொல்லுவார். பாவம் தவிர எல்லாவற்றிலும் நம்மை போல் இயேசு வாழ்ந்தார் என்பதை சொல்லுகிறார். ஆகவே அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையால் அங்கீகரிக்கப்படுகிறார். தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கிற இந்த புதிய வாழ்வு தொடர்கிற அந்த திருமுழுக்கு பெற்றவுடனே நீரே என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று அங்கீகரித்து அவரை அனுப்புகிறார். சிலுவையின் சாவை எதிர்நோக்கி எருசலேம் நகர் நோக்கி செல்லுகிற அந்த நேரத்திலே இவரே என்று அன்பார்ந்த மகன் என்று கடவுள் சொல்லுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவே இந்த அங்கீகாரம் தேவைப்பட்டது, இந்த அர்ப்பணிக்கின்ற அந்த வார்த்தைகள் தேவைப்பட்டது என்றால் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், நம்மிடம் உழைப்பவர்கள், நம்மிடம் இருக்கிற மற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ஆறுதல் மொழி, கனிமொழி தேவைப்படுகிறது. இயேசுவுக்கே தேவைப்பட்டது என்பதைத்தான் அவருடைய திருமுழுக்கு பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவரே அறியாதவர் அந்த நிலையிலே மற்றவர்களுக்கு மனமாற்றத்திற்கான திருமுழுக்கை பெற்ற பொழுது கடவுள் அவரை அங்கீகரித்து அன்பு செலுத்துவதை பார்க்கிற நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களிடம் அந்த இறை பிரசன்னத்தை காண நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். புனித அகஸ்தீனார், புனித தாமஸ் அக்யூனாஸ் தன்னுடைய இறையியல் படிப்பின் வழியாக, இறையியல் பாண்டியத்தின் வழியாக ஒவ்வொரு கடவுளை பற்றி எடுத்து சொன்னார். இந்த திருமுழுக்கிலே ஒவ்வொரு கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கடவுளுடைய உணர்வுகளை எடுத்து சொன்னார் தன்னுடைய இலக்கியத்தின் வழியாக. மைக்கேல் ஆஞ்சலோ ஓவியத்தின் வழியாக, சிலை வடிப்பதின் வழியாக இறைவனுடைய பிரசன்னத்தை எடுத்து காட்டினார். புனித அன்னை தெரசால் அன்பின் வழியாக, நோயாளிகளை கண்காணிப்பதின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிக்காட்டினார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய கையளிப்பின் வழியாக அவருடைய விதியளி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவர், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொன்னவர். அவருக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த திருமுழுக்கு யோவானை போல நாமும் மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து பெற, மற்றவர்களை இயேசுவுக்கு கொண்டு வந்து காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருமுழுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக, ஆற்றலின் அடையாளமாக, செயல்பாடுகளின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரான்ஸ் நாட்டினுடைய அரசனாக இருந்த லூயிஸ் அவர் கையொப்பப்படுகிற பொழுது இந்த நாட்டினுடைய மன்னன் லூயிஸ் என்று கையெழுத்திட மாட்டார். லூயிஸ் ஆஃப் பொய்சி என்று கையெழுத்திடுவார். ஏன் அப்படி என்று கேட்ட பொழுது, நான் திருமுழுக்கு பெற்ற ஊர் அந்த பொய்சி. நான் கத்திச்சலிலே
அரசனாக மணிமணி சூட்டப்பட்ட அந்த நாளை விடவோ, நான் திருமணம் செய்த அந்த நாளை விடவோ, நான் வெற்றி பெற்ற அந்த நாளை விடவோ, நான் திருமுழுக்கு பெற்ற அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். ஏனெனில் அன்று நான் கடவுளுடைய மகனாக மாறினேன் என்று சொல்லி அவர் அரசன் என்ற கையெழுத்திடுகிற அந்த இடங்களில் எல்லாம் லூயிஸ் ஆஃப் பொய்சி என்றுதான் கையெழுத்திடுவாராம். அன்புக்குரியவர்களே, நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்மை வாழ்கிறார், நம்மை வாழ்விக்கின்றார். ஆகவே நாம் பெற்ற அந்த திருமுழுக்கை, இயேசு பெற்ற அந்த திருமுழுக்கை அனுபவத்தோடு இணைத்து பார்ப்போம். நாமும் அவரால், தந்தையாம் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நம்முடைய பெயரை சொல்லி, நீரே என்னுடைய அன்பார்ந்த மகன், உன்னிலே நான் தூய்மைப்படுகிறேன் என்று இறைவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்போம். மற்றவர்களுக்கும் நாமும் அந்த வார்த்தையை எடுத்து எம்பி மற்றவர்களையும் அங்கீகரிப்போம், ஆசீர்வதிப்போம்.